இந்த உபய லக்னங்களுக்கு அந்த 7ஆம் அதிபதி போய் தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சியாக அமரும் பொழுது இவர்களுக்கு திருமண வாழ்க்கை, திருமண பந்தத்தில் ஒரு பிரச்சனை கொடுக்கத்தான் செய்யும். மறைந்த முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அம்மாவுக்கு மிதுன லக்னம் தான். அவங்களுக்கு 7ஆம் இடத்துல தனுசுல குரு, தனித்த குரு. அந்த குரு பகவானுடைய தசை நடக்குது. அப்பதான் அவங்களுடைய மரணம் அப்படிங்கிறது சடனா ஏற்பட்ட ஒரு விஷயம். ஏண்டா பிறந்தோம், எதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், இதை விட செத்தே போயிடலாம் அப்படிங்கிற நினைப்பு வரும் இல்லையா? அதுதான் சொல்லுவாங்க மாரகத்திற்கு ஒப்பான அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான சில கஷ்டங்களும் வரலாம். நேர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு பாவங்களும், அந்த பாவங்கள் சரஸ்திர உபய லக்னங்களுக்கு எப்படி இருக்கும், அது நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து காலபுருஷ தத்துவத்தை நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்த ஜோதிடர் ஜெயா ரவி மேம் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா. ஒவ்வொரு பாவங்களா பார்த்துட்டு வரும். கடந்த பதிவுல நம்ம சரலக்னம் ஸ்திர லக்னத்துக்கான பாதகாதிபதி அந்த விஷயத்தை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு உபய லக்னம், இதை பத்தி இதுல 7ஆம் பாவம் ஏன் அதுக்கு பாதகஸ்தானம் அப்படிங்கிறதோட பதிவாரு. இப்போ பாதகஸ்தானத்தை பத்தி நம்ம கடந்த 2 வாரங்களா பேசிட்டு வரோம். அதுல சரம் ஸ்திரம் பார்த்துட்டோம். இப்ப உபய லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஜாதக கட்டத்துல இந்த 4 கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ், அதை நம்ம உபய லக்னங்கள்னு சொல்றோம். அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இது 4மே உபய லக்னம்னு சொல்றோம். இவங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானம், மாரகஸ்தானம், அது எல்லாமே அந்த 7ஆம் இடத்தை தான் சொல்றோம். அப்ப அதுவே களத்திர ஸ்தானமாகவும் வேலை செய்யுது. ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது மனைவி கணவனை பத்தி சொல்லக்கூடிய பாவம் இல்லையா? அப்போ அதுவே பாதக மாரகஸ்தானமா வரும்போது இது எப்படி செயல்படும், இது எந்த மாதிரி பலனை கொடுக்கும், இதனால என்ன விளைவுகள் அப்படிங்கிறது நிறைய பேர் மனசுல ஒரு எண்ணம், கேள்வி இருக்கும். ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு மிதுன லக்னம் எடுத்துக்கிறீங்க. அவங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசு. அந்த தனுசுவின் அதிபதி யாருன்னா குரு பகவான். அப்போ குரு பகவான் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு மாரகாதிபதியா வராரு, பாதகாதிபதியாகவும் வராரு. அப்போ குரு முழு சுபர் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யூனிவர்சலி எல்லாருக்கும் அவர் சுபர் தான். ஆனா இந்த மிதுன லக்னம் கன்னியா லக்னத்துக்கு குரு பகவானே மாரகாதிபதி, பாதகாதிபதியா வராரு. அப்போ அவர் போய் அவருடைய ஸ்தானத்திலேயே உட்காரும் போது அது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அந்த இடத்துல நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பொதுவாகவே அந்தந்த வீட்டு அதிபதிகள் அந்தந்த வீட்டிலேயே உட்கார்றது சிறப்பு தானே ஜோதிடத்துல நம்ம சொல்றோம். மனசுல குரு பகவான் உட்கார்ந்தா மிதுன லக்னத்துக்கு அது எப்படி பாதகாதிபதி, அந்த இடத்துல இவங்களுக்கு எப்படி இருந்தா நல்லது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 7ஆம் அதிபதி அப்படிங்கிற மாரகாதிபதியோ பாதகாதிபதியோ அவர் போய் மறைந்து இருப்பது சிறப்பு அப்படின்னு ஜென்ரலாவே எல்லா லக்னங்களுக்குமே இந்த பாதகாதிபதி என்பவர் மறைந்து இருப்பது நல்லது. மறைவு அப்படின்னா என்ன, 6, 8, 12ங்கிற பாவங்கள்ல மறையணும். மறைஞ்சா அதுக்கு உண்டான அந்த பாதக இது குறையும், நமக்கு பெருசா ஒரு பாதிப்பை பண்ணாது. ஆனா இங்க ஒரு சங்கடமான விஷயம் என்னன்னா, இந்த உபய லக்னங்களுக்கு அவரே 7ஆம் அதிபதி களத்திர ஸ்தானாதிபதியாகி அவர் போய் மறையும் போது அது களத்திரம் என்ற ஒரு விஷயத்த அங்க என்ன திருமண வாழ்க்கையை அது என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் மார்க் நமக்கு வரும். உபய லக்னங்களே கொஞ்சம் ஒரு இந்த விஷயத்துல கொஞ்சம் சங்கடமான விஷயம்தான். இருந்தாலுமே அவர்கள் மறைவது நல்லது. ஏன்னா பொதுவாகவே நான் பார்த்த வரைக்கும் இந்த உபய லக்னங்களுக்கு அந்த 7ஆம் அதிபதி போய் தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சியாக அமரும் பொழுது இவர்களுக்கு திருமண வாழ்க்கை, திருமண பந்தத்தில் ஒரு பிரச்சனை கொடுக்கத்தான் செய்யும். திருமணம் ஆற வயசுல அந்த குரு தசை வந்துடுது, இல்ல புதன் தசை வந்துடுது. இப்போ தனுசு மீனத்துக்கு புதன் 7ஆம் அதிபதியா வந்துருவார் இல்லையா? அப்போ அந்த அதிபதியோடைய தசாபுக்தி காலங்களே வந்துவிட்டால் இது எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. உதாரணத்துக்கு மிதுனம் தான் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அப்போ மிதுனத்துக்கு இந்த 7ஆம் இடத்துல குரு அமர்ந்து அவருடைய தசாபுக்தியும் வரும்பொழுது கண்டிப்பாக திருமணத்தை கொடுத்து ஒரு குழந்தையையும் கொடுத்து அதுக்கப்புறம் பிரிவை கொண்டு வந்துருவார். அதாவது திருமணத்துல ஒரு முறிவு, பிரிவு அப்படிங்கிற விஷயமும் வந்துடும்.
அதனாலதான் எப்பவுமே 7ஆம் இடம், அதாவது உபய லக்னங்கள் மட்டும் அல்லாமல் எந்த லக்னத்துக்குமே 7ஆம் இடத்தில் தனித்த குரு அமர்ந்து தசையை நடத்தும் பொழுது கண்டிப்பாக ஒரு பிரிவினையை கொடுக்கும். அந்த பிரிவு அப்படிங்கிறது எப்படி வேணா இருக்கலாம். அதாவது டிவோர்ஸுங்கிற மாதிரி பிரிவாகவும் இருக்கலாம், இல்லை இது வேற விதமான மாரக பாதக அந்த மாதிரி விஷயங்களாகவும் இருக்கலாம். இது எல்லாருக்கும் நடக்கும்னு நான் சொல்லல. திரும்பவும் இதை பார்த்து எல்லாரும் பயப்படவும் கூடாது. அதே சமயம் அந்த பிரிவு இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம அதுக்கு ஏதாவது உபாயமா ஏதோ ஒரு சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இப்போ இது மாதிரி ஒரு ஜாதகத்துல ஒரு அமைப்பு இருக்கு, அவங்க வாழ வேண்டிய ஒரு வயசாகவும் இருக்கு அப்படின்னா இவங்களாவே என்ன பண்ணலாம், கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். சப்போஸ் கணவனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்குது, இல்ல மனைவிக்கு வேற எங்கேயோ போய் அவங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்ததுன்னா இவங்களாவே அந்த பிரிவினையை இவங்களா உண்டாக்கிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான பாதகத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்துல அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போய் வெளியில போயிட்டு இவங்க சாட்டர்டே சண்டேல மீட் பண்ற மாதிரி திரும்ப எங்கேயாவது வெளியில போய் வேலை செய்யற மாதிரி சம்திங் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இவங்க பண்ணிக்கணும். இவங்க சேர்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை அப்படிங்கிறது வரும். தனுசு லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி புதனா வருவாங்க. இந்த மாதிரி இதே புதன் மிதுன லக்னத்துக்கு பார்த்தோம்னா குரு பகவான் வருவாங்க. இவங்க தனித்து இல்லாம மற்ற கிரக சேர்க்கையோடு இருக்கும் பொழுது இந்த பலன் மாறுபடுமா? அப்போ பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எந்த கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலும் அவங்களுடைய தசாபுக்தி காலத்துல அந்த குறிப்பிட்ட கிரகம் தன்னுடைய அதிகாரம் என்னவோ அந்த வேலையை அந்த கிரகம் பண்ணதான் பண்ணும். ஏன்னா இந்த 2 கிரகமுமே சின்ன தசாபுக்தி அல்ல, பெரிய வருடம். கரெக்ட். கிட்டத்தட்ட அவங்களோட பாதி வாழ்க்கையவே கொண்டு போகக்கூடிய வருடங்களா தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா ஒருவேளை அந்த சூழ்நிலை இல்லை, நாங்க இணைஞ்சிருக்கோம், சந்தோஷமா தான் இருக்கோம், எங்களுக்கு பிரிய வேண்டாம்னா என்ன பண்ணலாங்கிற மாதிரி இருக்கு. ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான் நீங்க கேட்கறது. இதுக்கு ஒரு கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணி இது மாதிரி பண்ணி சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நான் இங்க சொல்றேன் உங்களுக்கு. நம்ம மறைந்த முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அம்மாவுக்கு மிதுன லக்னம் தான். அவங்களுக்கு 7ஆம் இடத்துல தனுசுல குரு, தனித்த குரு. அந்த குரு பகவானுடைய தசை நடக்குது. அப்பதான் அவங்களுடைய மரணம் அப்படிங்கிறது சடனா ஏற்பட்ட ஒரு விஷயம். ஸோ அந்த குரு அவங்களுக்கு நல்லது பண்ணலை. இது மாதிரி ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சில யுக்திகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த தசாபுக்தி வந்தாதான் பிரச்சனை, வரலன்னா கவலைப்பட வேண்டாம். சப்போஸ் அவங்க பிறக்கும் போதே குருவோட நட்சத்திரத்துல புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில பிறந்துட்டாங்க அப்படின்னா சின்ன வயசுலயே அந்த குரு தசை அவங்களுக்கு போயிடும். அப்ப அதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம். அப்புறம் வரதெல்லாம் புக்திகள்லாம் சின்ன சின்ன பீரியட் தான், 2 வருஷம் 2.5 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி. அதை இவங்க எப்படியோ பிரிஞ்சு இருந்து கூட சமாளிச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த புக்தி காலத்துல எல்லாம் ஒன்றும் பெருசா நம்ம அதுக்கு பயப்பட வேண்டாம். ஆனா மெயின் தசாநாதனே அந்த குருவோ புதனோ ஆயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அது டஃப்பான டைம் தான். கொஞ்சம் அதை கோ த்ரூ பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். கோவில்களுக்கு போறது பண்றது அதெல்லாம் நமக்கு ஒரு போராட்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தையும் நமக்கு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கும். பட் ஆனா அந்த கிரகத்துக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு இல்லையா, அந்த வேலையை அது பண்ணாம இருக்காது, அது பண்ணதான் பண்ணும். இப்ப மிதுனத்துல பாத்தீங்கன்னா திருவாதிரை மிருகசீரிடம் 2 நட்சத்திரமும் இருக்கு. 2 நட்சத்திரக்காரர்களுக்குமே பாத்தீங்கன்னா இல்ல அந்த சம்பந்தப்பட்ட செவ்வாய் அண்ட் ராகுல பிறந்தவங்களுக்கு உடனே அந்த கல்யாண பருவத்திலேயே இந்த குரு தசை வந்துடும். ஈவன் சந்திரனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கூட அந்த கல்யாண பருவத்துல குரு தசை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் அது மாதிரி இருக்கும்போது அவங்க ஜாதகத்துல சப்போஸ் குரு புதன் 6 8 12ல போய் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி அந்த பாவத்திலேயே அவங்க ஆட்சியா உட்காரும் போதுதான் அது பிரச்சனையை கொடுக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழல் தான். இதை மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது சில யுக்திகள் நம்ம இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறதுங்கிறது ஒரு ஆப்ஷன். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தாலியை கூட கழட்டி வச்சுடுங்கன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரே வீட்டில் இருக்கணுங்கிற ஒரு சூழல் வந்ததுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரே வீட்டில் இருங்க, தாலியை கூட கழட்டி வச்சுடுங்கன்னு சில பேர் சொல்றாங்க அந்த மாதிரிலாம். பட் நான் அது மாதிரி யாருக்கும் சஜஸ்ட் பண்ணது இல்லை. பட் அது ரைட்டா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. பட் இது மாதிரியும் சில பேர் சொல்றாங்க.
ஒருவேளை அது கரெக்டா இருந்தாலும் இருக்கலாம், ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த காலதாமதமான திருமணம், ஏன்னா இந்த தசா பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் போது வயசாயிடுது, ஆமா. இதனாலேயே கல்யாணம் ஆகாமையும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த காம்பினேஷன் வந்துட்டாலே எங்களுக்கு திருமணம் தோஷமாயிடும், இல்லாட்டி கல்யாணமே நடக்காம ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ பொண்ணோ பையனோ 2 பேருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி இருக்கு. இந்த விஷயம் தெரிந்து திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னா ஓரளவுக்கு, அதாவது ஒரு 30 வயசு வரைக்கும் நம்ம இந்த தசை இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணலாம். அவசரப்பட்டு நம்ம கல்யாணம் பண்ண வேண்டாம். சப்போஸ் இது வந்து 40-45 வயசு வரைக்கும் இருக்க போகுது அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது கரெக்டா திருமண வயசு வரும்போது இந்த குரு தசை ஸ்டார்ட் ஆகும். ஒரு 25-26 வயசுலன்னு வச்சுக்கோங்களேன். அதை 16 வருஷம் கடத்தணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இது மாதிரி ஏதாவது ஒரு, அப்போ முதல்ல சொன்ன மாதிரி தாலி கட்டாம ஒரு கல்யாணம், ஏதோ ரெஜிஸ்டர் மேரேஜ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி தான் இதை வந்து பிளான் பண்ணணும். இல்லைன்னா எங்கேயாவது வெளிநாட்டிலேயே 2 பேரும் 2 ஸ்டேட்ல வேலை செய்யற மாதிரி. இப்போ யூஎஸ்லலாம் இது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. ஒய்ஃப் ஒரு பக்கம், ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் வேலை செய்யறது, எப்பயோ ஒரு தடவை வீக்கெண்ட்ஸ்ல மீட் பண்றது, இப்படிதான் அங்கெல்லாம் இருக்கு. தட்ஸ் வெரி காமன். பட் நம்ம கண்ட்ரியில அது மாதிரி சாத்தியமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் வேற வழி கிடையாது. நம்மளை காப்பாத்திக்கணும்னா ஏதோ ஒன்று இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். இது வந்து பார்ட்னர்ஷிப்பும், அதாவது பிசினஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்னரையும் குறிக்கும் பொழுது, இப்ப இவங்க பார்ட்னர் எப்படி சூஸ் பண்ண, இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்க உபய லக்னம் இதே மாதிரி இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதாவது நம்ம யாரை வந்து நம்ம கூட சேர்த்துக்கிறோம், அந்த பார்ட்னருக்கும் டெஃபினட்டாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்த தான் படுத்தும். அது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாத்திரம்தான் கிடையாது, ஈவன் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட அது வந்து ஒரு கெடுதல் விளைவை ஏற்படுத்தும். நிறைய பேர் வந்து நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு என்ன சொல்ல பெஸ்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு சண்டையோ பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு இழப்பானதுக்கு அப்புறம் பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த வியாபாரம் டவுன் ஆகிடும். அப்போ அதற்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அப்போ இவங்க யாரை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டா இது மாதிரி ஆப்ஷன் இருந்தாலும் தவிர்க்கலாம், உங்க கூட சஸ்டைன் ஆவாங்கன்னா யார்? அதாவது கூடிய மட்டும் இந்த மாதிரி ஒரு தசாபக்தி காலத்துல பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா இந்த ஜாதகரை விட இவரோட பார்ட்னரா யாரு சேர்றாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி. ஸோ அதனால பெட்டர் இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்த அவாய்ட் பண்றது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அப்படி சப்போஸ் ரொம்ப வருஷமா அவங்க பார்ட்னர்ஷிப்ல தான் இருக்காங்க அப்படின்னா ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்ட்னருக்கு என்ன தசாபுக்தி நடக்குது, அவருக்கு ஏதாவது சாதகமா இருக்கா, அங்கேருந்து ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் இந்த ஜாதகத்துக்கு கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்து ஏதாவது ஒரு சஜஷன் பண்ணலாம். 7ஆம் இடம் போது அகைன் நம்ம திருமணத்துல பார்ட்னர், அதாவது துணைவன், கணவனோ மனைவியோ நம்ம வந்து சொல்றோம். அந்த இடத்துல இந்த கேதுங்கிற கிரகம் இணையும் பொழுது இவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய விஷயம் நடக்குமா? ஏன்னா கல்யாணம் ஆகி ஒரு இம்மீடியட்லி கொஞ்ச நாள்லயே ஆக்சிடென்ட்லயோ இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்திலயோ அந்த கணவனோ மனைவியை இழந்துடுறாங்க. இதற்கு இந்த மாதிரி உபய லக்னங்கள்ல இந்த மாதிரி 7ஆம் அதிபதி குருவாவோ புதனாவோ இவங்களுக்கு இந்த 4 கார்னர்ஸ்ல இருக்கவங்களுக்கு அமையறதுனாலதான் இது ஏற்படுதா? இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் சொல்லலாம். அதாவது இதுதான் காரணம்னு நம்ம சொல்ல முடியாது, இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒரு விபத்துல இறக்கிறது அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து அவங்களுடைய 8ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் யாரு, அவருடைய தன்மை என்ன, அவர் போய் எங்க உட்கார்ந்துருக்காரு, அவர் வந்து 8ஆம் அதிபதி தான் மரணத்தினுடைய தன்மையை தீர்மானிப்பவர் 8ஆம் அதிபதி. ஸோ அது எப்படி ஆன ஒரு மரணம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த 8ஆம் அதிபதி தான் சொல்லுவார் ஒரு ஜாதகத்துல. ஆனா இந்த 7ஆம் இடத்துல கேது இருந்தா மட்டுமே மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறது கிடையாது. கேதுவும் இருக்க வேண்டாம், அங்க வேற எந்த கிரகமும் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் கண்டிஷன் கிடையாது. இந்த குருவோ புதனோ அவங்கவுங்க வீட்டுல சொந்த வீட்லயே அவங்க உட்காந்துட்டாங்க, அவங்களே தசையும் நடத்துறாங்க அப்படின்னா அந்த மாரக பாதகம் அப்படிங்கிற விஷயம் ஆக்டிவேட் ஆயிடும் அந்த பாவத்தின் வழியாக. அப்ப ஆக்டிவேட் ஆகும்போது அது மாதிரியான ஒரு சம்பவத்தை அது எப்பவுமே மாரகத்தை தான் கொடுக்கணும்னு கூட கிடையாது, மாரகத்திற்கு ஒப்பான சில விஷயங்களையும் கொடுக்கலாம். அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு குறிப்பிட்ட தசாபக்தி காலத்துல, ஏண்டா பிறந்தோம், எதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், இதை விட செத்தே போயிடலாம் அப்படிங்கிற நினைப்பு வரும் இல்லையா, அதுதான் சொல்லுவாங்க மாரகத்திற்கு ஒப்பான அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான சில கஷ்டங்களும் வரலாம். இது எப்பவுமே மாரகம் தான் வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், பாதகாதிபதி மாரகாதிபதி வந்து எப்போதுமே மாரகத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இறந்துகிட்டே தான் இருக்கணும் எவ்ரிடே.
அப்படி கிடையாது. நம்மளுக்கு மாரகஸ்தானங்களும் வேலை செய்து, பாதகமும் வேலை செய்து, நம்மளுடைய தசாபுக்தியும் சரியில்லாம, நம்ம லக்னாதிபதியும் எங்கேயோ ஒரு இடத்துல டேமேஜ் ஆகி, பாவ கிரகங்களோட பார்வையும் இருந்து, சேர்க்கையும் இருந்து, இப்படி பல கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒரு மாரகம், ஒரு மரணம் சம்பவிக்கணும் அப்படின்னா இந்த மாரகாதிபதி தசை மாத்திரமே போராது, இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டை மாத்திரம் வச்சு நம்ம எதையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு ஜாதகத்தை வந்து ஜட்ஜ் பண்ணணும்னா அதுல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து, ஐயோ எனக்கு இப்போ குரு தசை நடக்குதே, எனக்கு இப்போ மாரகாதிபதி, அப்போ எனக்கு மரணம் வந்துருமா அப்படின்னா நாட் நெசசரி, அவசியம் இல்லை. அதுக்கு இன்னும் பல கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப இதே மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான குரு 2வது இடத்துல, அதாவது கடகத்துல வந்து உச்சமா இருக்கார் ஒருவருடைய ஜாதகத்துலன்னா, அப்ப அவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க தப்பிச்சிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுதான் தப்பு. எப்பவுமே இந்த மாரகாதிபதி பாதகாதிபதிகள் உச்சம் பெறக்கூடாது, வலு பெறக்கூடாது. வலு பெற்றால் அதுவும் ஆபத்து தான். இப்போ எத்தனையோ பேர் மிதுன லக்னத்துல குரு பகவான் உச்சமாகி 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல இருந்து எத்தனையோ பேர் சின்ன வயசுல கணவனை இழந்தவங்க, மனைவி இழந்தவங்களும் நான் பார்த்திருக்கேன். அது நல்லது கிடையாது. மாரகாதிபதிகள் என்றுமே உச்சம் அடையக்கூடாது, வலு பெறக்கூடாது, அவர்கள் மறைந்து இருக்க வேண்டும். ஆனால் இந்த உபய லக்னத்துக்கு இது ஒரு பெரிய சிக்கல். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவங்களுக்கு டியூவல் ரோல் இருக்கு. மாரகாதிபதினு ஒரு பக்கம் வேலை செய்யறாரு, அவரே களத்திர ஸ்தானாதிபதியாவும் ஆயிடுறாரு. ஏன்னா இப்ப தனுசுல கிரகம் இல்லை, அந்த குரு பகவான் தான் 2ன்னு எல்லாருமே வந்து ரொம்ப பெருசா சொல்லுவாங்க இல்லையா, கடகத்துல குரு உச்சம். ஆமா, அத அப்படின்னு பெருமையா தான் சொல்லும்போது எல்லாரும் பேசிப்பாங்க. ஆனா அது பெருமைப்பட வேண்டிய விஷயமே இல்ல. சப்போஸ் குரு தசை அவங்களுக்கு வரலன்னா பிரச்சனையே இல்ல, அதை கடந்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பட் இனிமே தான் வரப்போகுது அப்படின்னா நிச்சயமா அந்த குருவால ஒரு பிரச்சனை உண்டு. அந்த டயத்துல அவங்க ஆமா, பார்ட்னரை இப்போ இழக்கக்கூடிய ஒரு இந்த டிரான்சிட்லயே, இந்த வருஷம் இந்த குரு பெயர்ச்சி டிரான்சிட்லயே இந்த மிதுன லக்னத்துக்கு குரு தனஸ்தானத்துல உச்சம் பெறாருன்னு சில பேர் பெருமையா நினைக்கிறாங்க. ஆமா. அது கிடையாது. அவர் மாரகாதிபதி, அவர் வந்து குடும்பஸ்தானத்துல உச்சமாறாருன்னு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது இவங்களுக்கு பெருசா நன்மை பண்ணுமா அப்படின்னா அங்க ஒரு கேள்விக்குறி தான் நான் போடுவேன். ஸோ இந்த கேள்விக்குறின்னு நான் சொல்ற இடத்துல எல்லாம் அது வந்து அவங்கவுங்க சிந்தனைக்கு அதை நான் விட்டுடுறேன். ஏன்னா நிறைய நம்ம வந்து நெகட்டிவ் விஷயங்களை இந்த பொது வழியில பேசக்கூடாது. பேசினா என்ன ஆகும், இது நிறைய பேர் அவங்கவுங்க கற்பனைக்கு கொண்டு போயிடுவாங்க, எப்படி எப்படியோ கொண்டு போயிடுவாங்க. நம்ம அது மாதிரி பயமுறுத்துறதுக்காக நான் எதுவுமே இங்க சொல்லல. அவேர்னஸா கொடுக்கணும். ஏற்கனவே திருமணம் ஆனவங்கன்னா இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு, உங்களுக்கு அந்த ஒரு மிதுன லக்னமா குரு தசை நடக்கும் பொழுது நீங்களே ஒரு சின்ன பிரிவினையை, ஒரு சந்தோஷமான ஒரு பிரிவினையை அதை உண்டாக்கிட்டு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீடிச்சுக்கலாம். இனிமே தான் திருமணம் பண்றீங்க அப்படின்னா ஒரு அவேர்னஸ் கொஞ்சம் தள்ளி போட முடிஞ்சா போடுங்க, இல்லாட்டி அதற்கு என்ன நீங்க சூழ்நிலைகளை உருவாக்கணுமோ உருவாக்கிக்கலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸாக தான் கொடுக்கணும் நம்ம. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. இதை 4 உபய ராசிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புதன் குரு இவங்க 2 பேரும் மட்டும்தான் வந்து அந்த பாதகாதிபதியாகவும் மாரகாதிபதியாகவும் வராங்க. அதனால வேற எந்த குழப்பமுமே வேண்டாம். இதை வச்சு மட்டுமே நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள பதிவாக இருந்ததுன்னா நன்றி. நன்றி.